வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1ல் 4ல் முதல் கணக்கு, இரண்டாவது கணக்கு, மூன்றாவது கணக்கு இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், கொடுக்கப்பட்ட வகுத்தல் கூற்றுகளை நிறைவு செய்க. இங்கே ஒரு 4 வகுத்தல் கூற்றுகள் இருக்குது, அதை நம்ம நிறைவு செய்யணும். பாருங்கள், வகுத்தல் இந்த குறியீடுகளோட வகுத்தல் நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கும். பாருங்கள், ப்ளஸ்ஸையும் வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் தான் வரும். சரியா? ப்ளஸ்ஸையும் வகுத்தா ப்ளஸ் தான். அதே மாதிரி மைனஸையும் வகுத்தோம்னா நமக்கு என்ன தான் வரும்? ப்ளஸ் தான் வரும். மாற்றி இது பண்ணுற பாருங்க, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் வகுத்தோம்னா என்ன வரும்? மைனஸ் வரும். அதே இது ப்ளஸ்ஸையும் வகுத்தோம்னா என்ன வரும்? மைனஸாக வரும். ரெண்டும் ஒரே குறியாக இருக்கும்போது வகுத்தில் ப்ளஸ்ஸாக மாறிடும். பாருங்கள், ப்ளஸ்னால் ப்ளஸ் தான், மைனஸ்னால் ப்ளஸ் தான். மாற்றி வந்தாலும் என்ன மாறிடும்? மைனஸாக மாறிடும். இதை ஞாபகம் வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், முதல் இது பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட வகுத்தல் கூற்றுகள் நிறைவு செய்க. பாருங்கள், -40 ஏதோ ஒரு நம்பரை கொண்டு வகுக்கிறோம், ஆனால் ஆன்சர் என்ன வருது? +40ன்னு வருது. அப்போ 40 எதை கொண்டு வகுத்தா 40 வரும்? 1 கொண்டு வகுத்தா தானே வரும். அப்போ பாருங்கள், 1 கொண்டு வகுத்துட்டோம், ஆனால் இங்கே என்ன இருக்குது? +40 இருக்குது. அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன வரணும்? -1 வரணும். -40 -1 கொண்டு வகுத்தா +40 மாறிடும். பாருங்கள், மைனஸை வகுத்தோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். 40 1 கொண்டு வகுத்தா 40. சரியா? இப்போ இங்கே வாங்க, 25 ஏதோ ஒரு நம்பரை கொண்டு வகுக்கிறோம், வகுத்தா என்ன வருது? 5ன்னு வந்துடுது. மைனஸ் பெற போட்டுக்கலாம், அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ எந்த நம்பர்? 5. 25 5 கொண்டு வகுத்தா 5, ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே என்ன வரும்? -5. அப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் வகுத்தோம்னா என்னது? மைனஸ் தான். -5 கரெக்டாக வந்துருச்சு. அப்போது 25 -5 கொண்டு வகுத்தோம்னா என்ன வரும்? -5 வரும். சரியா? இப்போ இங்கே வாங்க, இந்த இடத்துல என்ன செய்யலாம் பாருங்கள். இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நம்ம எதை கொண்டு வகுக்கிறோம்? -4 கொண்டு வகுக்கிறோம். வகுத்த என்ன ஆன்சர் வருது? 9 வருது. அப்போ எந்த நம்பரு? 9 36. இந்த இடத்துல 36 வருமா? 36 4 கொண்டு வகுத்தா 9. ஆனால் இங்கே +9 இருக்குது. பாருங்கள், இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன வரணும்? மைனஸ் வரணும். பாருங்கள், மைனஸையும் வகுத்தோம்னா ப்ளஸ்ஸு, 36 4 கொண்டு வகுத்தா 9. இது ரெண்டு பெருக்குனா கூட நம்ம கரெக்டாக 9 36 அப்படி கூட நீங்கள் செக் பண்ணலாம். சரியா? இப்போ இங்கே வாங்க, இதை வகுக்கணும். மைனஸையும் வகுத்தோம்னா ப்ளஸ் தான். 62 கொண்டே வகுத்தா எத்தனை வரும்? 1. 62 கொண்டே வகுத்தோம்னா 1. 10/10 1 தான். 50/50 1 தான். 100/100 1 தான். சரியா? தொகுதி பகுதி ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அது என்னது? 1 தான். அப்போ -62/-2 பைனாலும் வகுத்தல்னாலும் 1 தான். சரியா? என்ன வந்துடும்? 1 வந்துடும். அதுக்கு அடுத்தது சரியா தவறா பார்க்கலாமா? சரியா தவறா? முதல் இது பாருங்க, -30 -6 கொண்டு வகுக்கிறோம். 30 6 கொண்டு வகுக்கிறோம், என்ன வருது? மைனஸில் வரும். பாருங்க, மைனஸ் கொண்டு வகுத்தா என்ன வரும்? ப்ளஸ் தானே வரணும். அங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ இது என்னது? தவறு. நம்ம வகுத்தோம்னா என்ன வரும்? 5 30 5 தான் வரும். +5 தான் வரும். -6 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? தவறு. அதுக்கடுத்து பாருங்க, -64 -64 கொண்டு வகுத்தா என்ன வரும்? இங்கே பார்த்தோம் இல்லையா? -62 கொண்டு வகுத்தோம்னா 1. இங்கே என்ன இருக்குது? -64 வகுத்தல் -60 என்ன வரும்? 1 தான் வரணும். எந்த நம்ம தொகுதி பகுதி சமமாக இருந்துச்சா அது என்னது? 1 தான். இந்த இடத்துல என்ன? 0 இருக்குது. அப்போ இந்த கூற்று தவறு. சரியா? அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? பின் வருவனவற்றின் மதிப்புகளை காண்க. இங்கே 4 கணக்கு இருக்குது, இதை வகுத்து நம்ம மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். முதல்ல இது எடுத்துக்கலாமா? பாருங்கள், -75 வகுத்தல் 5 ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் மாறி வந்தாலே ஆன்சர் என்னது? மைனஸ் தான். இப்போ பாருங்கள், 75 வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 5 கொண்டு. முதல்ல 7 எடுத்துக்கலாமா? 7 எத்தனை 5? 1 5 5. 7 5 கழிச்சிட்டோம்னா 2. இந்த 5 கீழே இறக்கிடுங்க. 25 எத்தனை 5? 5 25. மிச்சம் எத்தனை? 0 வந்துருச்சா? அப்போது 75 5 கொண்டு வகுத்தா 15. என்ன 15? -15 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, -100 வகுக்க போகிறோம். எதை கொண்டு? -20 கொண்டு. இதை நம்ம முதல்ல பின்ன வடிவத்தில் மாற்றிக்கிட்டால் நமக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், -100/-20. இப்போ பாருங்கள், மைனஸ் கேன்சல், என்ன? மைனஸ் வகுத்தல் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 100 என்ன செய்ய போகிறோம்? எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 20 கொண்டு வகுக்க போகிறோம். 100ல் எத்தனை வருது? 5 20. 5 20 100. ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சா? அப்போ பாருங்கள்,
என்ன வரும்? ஆன்சர் 5. என்ன 5? ப்ளஸ் 5. அடுத்தது 3வது பாருங்க. 3வது இது என்ன கொடுத்துருக்காங்க? 45 வகுத்தல் -9. -9. பின்ன வடிவமா நீங்கள் மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. மாற்றாமல் நீங்கள் நேரடியாக ஆன்சர் எழுதிட்டாலும் கரெக்டு தான். பாருங்கள், -9. பாருங்கள், ப்ளஸ் பை மைனஸ், ப்ளஸ்ஸு வகுத்தல் மைனஸ். அப்போ என்ன ஒரு மைனஸாக வரும். எதை கொண்டு வகுக்கணும்? 45 9 கொண்டு வகுக்கணும். அப்போ 5 9 45. 5 9 45. மிச்சம் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சா? அப்போது 45 -9 கொண்டு வகுத்தோம்னா ஆன்சர் என்ன? -5. சரியா? அதுக்கடுத்து 4வது பாருங்க, லாஸ்ட் இது -82 வகுத்தல் +82 ஈக்குவல். இப்படி நம்ம மாற்றிடலாமா? -82 பை +82. சரியா? இந்த இடத்துல +82. அப்போ பாருங்க, மைனஸ் ப்ளஸ், மைனஸை ப்ளஸ்ஸை கொண்டு வகுத்தா என்ன வரும்? மைனஸாக வரும். 82 பை 82 எத்தனை? 82 எத்தனை? 82 ஒன்றே ஒன்று தான் இருக்கும். என்ன ஒன்று? -1. இந்த இடத்துல என்ன வகுத்து காமிக்கிடுமா? 82 இந்த மைனஸ் போட்டாச்சு. 82 எதை கொண்டே வகுக்கணும்? 82 கொண்டு வகுக்கணும். எத்தனை 82? ஓர் 82 82. அப்போ கழிச்சிட்டோம், என்ன வந்து 0 வந்துருச்சா? அதனால் தொகுதி பகுதி சமமாக இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு என்ன? 1 தான். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.